வணக்கம் தலைவரே. ம். நான் பேண்ட் மாஸ்டர். உங்க எலக்ஷனுக்காக எல்லா ப்ரோகிராம்லயும் நாங்க தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும். உங்க பிஏ தான் சொன்னாரு, எலக்ஷனுக்கு அப்புறம் பணம் வாங்கிக்க சொல்லி. பணம் எவ்ளோ? மொத்தமா ரூ. 50,000 தலைவரே. தலைவரே ஆனா, இது ரொம்ப கம்மி. வெறும் ரூ. 5,000 எங்க பில் மொத்தமா ரூ. 50,000. பில்லுலாம் சாதாரண மக்களுக்கு தான். ஆனா இங்க நான் எல்லாருக்கும் தலைவர். ஆனா தலைவரே இப்படிலாம் பண்ணாதீங்க. என் லாபத்த கூட நீங்க வச்சுக்கோங்க தலைவரே. ஆனா என் கூட நெறைய பேர் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கும் பணம் குடுக்கணும்ல தலைவரே. என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. ஒரே நிமிஷத்துல நீயும் நீ வச்சிருக்கிற மூலமும் இங்க இருந்து காணாம போயிடும். புரிஞ்சதா? இங்க இருந்து கிளம்பு. அப்பா, அவங்களோட பணத்தை நீங்க கொடுத்திருக்கணும். மகளே இதெல்லாம் அரசியல். எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக தான் இங்க இருக்காங்க. இவங்கள பத்திலாம் நீ யோசிக்காத. ஆனா இது தப்புப்பா. இதுல நீ தலையிடாத. இது என் வேலை. இத நான் பாத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கறத என் ஒரே குறிக்கோள். அதுக்காக தான் நான் அரசியல்ல இறங்கியிருக்கேன். நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். நாம இன்னைக்கு இந்த இன்டர்வியூல லீடர் ஷாம் சுந்தர் கூட இருக்கோம். பிடிடி நியூஸை தொடர்ந்து பாருங்க. வணக்கம் தலைவரே, எனக்கு என் பணத்தை கொடுங்க. உங்களுக்காக என் கூட வேலை பார்த்த எல்லாரும் பணத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நான் பணத்தை எப்படி கொடுப்பேன்? அட, நீ ஏன் இவ்வளவு நாள் வந்து பணத்தை வாங்கிக்கவே இல்ல? நான் பணத்தை வச்சுக்கிட்டு நீ எப்போ வருவ அப்படின்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். இங்க பாரு, நீ இப்பதான் வரையே. சரி வா, நான் உனக்கு இன்னைக்கு பணத்தை கொடுக்குறேன். டேய் நாய, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ இவ்வளோ தூரம் வருவ? நீ சொன்னது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது எவ்வளோ டிஃபேம் ஆகும்னு தெரியுமா? தலைவரே, நான் என்ன பண்றது? நான் வேலை செஞ்சதுக்கான பணத்தை தானே கேட்குறேன். என் கூட யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ அவங்க என் வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க தலைவரே. நான் மட்டும் என்ன பண்றது? நீ அவங்கள சமாளி. அது உன் பொறுப்பு, புரியுதா? அப்புறம் ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் நான் உன் வீட்டுக்கு வருவேன். உனக்கு தேவையானதை நான் வந்து கொடுக்குறேன். கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. சொல்லுங்க, தலைவர் கூப்பிடுறாரு. வா தலைவரே, இவன் ட்ரம் எடுத்துட்டு வா. சரிங்க தலைவரே. இந்தா, அத போட்டுக்கோ. இன்னைக்கு மோளத்தை அடி, நான் கேட்கணும். அடி. ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என் ட்ரம் கிழிஞ்சிருச்சு. இதை வச்சுதான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் என்ன பண்றது? எப்படி நான் சம்பாதிக்கிறது? இப்போ நான் உன் ட்ரம் மட்டும்தான் கிழிச்சேன். இதுக்கப்புறம் நீ வந்தீனா, இல்ல இந்த ஏரியாவில் நான் உன்னை பார்த்தேன்னு வையே, நீ இனிமே இங்க வாழ மாட்ட. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தீத்து கட்டிடுவேன். புரியுதா? கிளம்பு. ஹலோ, நீங்க அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. 50 லட்சம் எடுத்துக்கிட்டு அரை மணி நேரத்துல நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து சேருங்க. ஹலோ ஹலோ ஹலோ.
சுஜி, இந்த ஆளோட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன? உண்மை சொல்லிட்டாப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. பிரச்சனை உங்களுக்குன்னு வரும்போது யாருன்னு தெரியாத ஒரு ஆளுக்கு 50 லட்சம் கொடுக்கறதுக்கு எப்படி ரெடி ஆயிட்டீங்க? பாவம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச இவருக்கு கேவலம் 50,000 உங்களால கொடுக்க முடியலையா? எனக்கு இது ரொம்பவே ஈஸியா இருந்ததுப்பா. இந்த 50 லட்சம் உங்ககிட்ட இருந்து வாங்கி இவங்க கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த அநியாய பணம் எனக்கு வேணாம் அப்படின்னு இவர் சொன்னாரு. நீங்க ரொம்பவே நல்லவரு அப்படின்னு காட்டிக்கிறது இல்லப்பா, அத பண்ணி காட்டணும். கேளு மகளே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்தப்பா, இந்தா உன் பணம். நான் கொடுக்க வேண்டிய 50,000 இந்தா எடுத்துக்கோ. இதால தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. என்ன மாதிரியான ஆட்கள் உங்களுக்காக உண்மையா வேலை செய்யறோம் சார். ஆனாலும் நாங்க சந்தோஷமா இல்ல சார். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காதுப்பா. இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல நம்ம வேலையை பார்க்கறது நல்லதுதான். ஆனா அந்த செயல்பாட்டுல நம்ம யாரையாவது காயப்படுத்தினாவோ இல்ல தொல்லை கொடுத்தாலோ அதை நாம ஊழல் அப்படின்னு சொல்லுவோம். இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாசிட்டிவா இருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் அல்லது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை இருந்தா நீங்க நம்மளோட பாசிட்டிவிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்போட பேரு நிசோ பாசிட்டிவ். இது ஒரு கம்யூனிட்டி கவுன்சிலிங் குரூப். உங்களோட பிரச்சனையை நீங்க இங்க அனானிமஸா சொல்லலாம். இந்த குரூப்ல இருக்கிற மக்கள் பிரச்சனையை சரியான முறையில தீர்த்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ. பாய்.